காலையிலே நம்முடைய சிந்தனைக்காக மத்தேயு 1வது அதிகாரத்துக்கு நம்முடைய வேதாந்தத்தை திருப்பிக் கொள்ளலாம். மத்தேயு 1வது அதிகாரம். கடந்த வாரத்திலே நாம் மரியாளுக்கு வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய திட்டம் என்று சொல்லி அந்த கீழே நாம் அந்த தலைப்பின் கீழாக நம்ம பார்த்தோம். மரியாளுக்கு வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய திட்டம், தேவன் எப்படியாக அதை செய்தார் என்று சொல்லி கடந்த வாரத்திலும் பார்த்தோம். மரியாளை பார்த்த உடனே தேவதூதன் வாழ்த்து சொல்லுகிறான். முதலாவதாக நாம் பார்த்த காரியம். இரண்டாவது, தேவனுடைய திட்டம் அவளுக்கு அறிவிக்கப்பட்டது என்று சொல்லி பார்த்தோம். மூன்றாவதாக, தேவனுடைய திட்டத்தின் மேன்மை அவளுக்கு சொல்லப்பட்டது என்று சொல்லி பார்த்தோம். நான்காவதாக, தேவனுடைய திட்டத்தின் உறுதி, அது எப்படி நிச்சயமாய் செய்யப்படும் என்பது அங்கே சொல்லப்படுகிறது என்பதாக மரியாளின் அர்ப்பணிப்பை கவனித்தோம். ஞாபகம் இருக்கும் என்று சொல்லி நம்புகிறேன். இந்த நாளிலே மரியாளின் கணவனாக இருக்கிற யோசேப்புக்கு தேவனுடைய திட்டமானது அறிவிக்கப்பட்ட அந்த காரியத்தை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். 18வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். முதல் அதிகாரம், மத்தேயு 1வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து. இயேசு கிறிஸ்துனுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. மீதி வசனங்களை நம்ம தொடர்ச்சியாக தேவைப்படுகிற நேரத்தில் வாசிக்கலாம். மரியாளுக்கு தேவனுடைய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட பொழுது அது தூதன் அறிவிக்கிறான். நல்லா கவனிச்சுட்டே வாங்க, சரியா? அதாவது ஏன் இப்படியெல்லாம் நம்ம படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், தேவன் எப்படியெல்லாம் செயல்பட்டார் என்பதை அறிந்து கொள்ளும் பொழுது தானே நம்முடைய வாழ்க்கையில தேவன் எப்படி செயல்படுவார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால இந்த வேதாகம் இவ்வளவு அழகாய் எழுதி கொடுக்கப்பட்டிருக்குது. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் எழுதி கொடுக்கப்பட்டிருக்குது. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் தேவன் எப்படியெல்லாம் செயல்பட்டார் என்று ஆராய்ந்து பார்க்கும் பொழுதுதானே அவர் இன்றைக்கு எப்படி செயல்படுகிறார், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எப்படி செயல்படுவார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். அல்லது கண்ணக்கட்டி காட்டில் வெட்டில மாதிரி இருக்கும். ஏன் இப்படி நடக்குது, என்ன நடக்குது, ஏன் ஆண்டவர் ஏன் இப்படியெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறான்னு சொல்லி புரிந்து கொள்ள முடியாத ஒரு பரிதாபமான நிலைமையில் நாம் சிக்கிக்கொள்வோம். அதனால தான் இதை படிக்கும் பொழுதுதான் கவனமாய் பார்க்க வேண்டும். தெரிந்த பகுதிகள் தான் 1000 முறை நீங்கள் படித்திருக்கலாம், ஆனால் அதை நாம் கவனமாய் கவனிக்க வேண்டும். ஆண்டவர் அந்த திட்டத்தை யோசேப்புக்கு அறிவிக்கிறார். ஆனால் அங்கே அறிவித்தான்னு சொல்லி ஒரு வசனம் சொல்லப்படவில்லை. லூக்கா 1 அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது அங்கே தூதன் அவளுடைய வீட்டுக்கு போகிறான், இத்தனாம் தேதியிலே போகிறான், பிரவேசித்தான் வீட்டுக்குள்ளே, அப்படிலாம் வார்த்தையில் வருகிறது. இங்கே யோசேப்புக்கு அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. அவனுடைய வாழ்க்கையிலே அது தெரிய வருகிறது. அதான் 18 வசனம் கடைசியில் பாருங்க. அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. காணப்பட்டது சொன்னா யார் சொல்லியிருப்பா? நிச்சயம் தூதன் இல்ல. அப்ப யார் சொல்லி இருக்க வேண்டும்? மரியாள் தான் சொல்லி இருப்பாள். மரியாள் இப்ப 6 மாசம் எங்க தான் இருந்தாள்? எலிசபெத் வீட்டில் இருந்தாள். ஏன்னு சொன்னா தேவதூதன் தன்னிடத்துல பேசின உடனடியாய் புறப்பட்டு எலிசபெத்தினுடைய வீட்டிற்கு போய் தேவதூதன் சொன்னபடியே எலிசபெத் அங்கே 6 மாதம் ஆயிற்றா என்பதை பார்ப்பதற்காக போகிறாள். நான் நினைக்கிறேன் இங்கே குழந்தை பிறந்த பின்னாடி அது வரைக்கும் அங்கே இருந்து உதவி செய்து விட்டு வருகிறாள். இங்கே வரும் பொழுது அவள் எப்படி இருக்கிறாள்? கர்ப்பவதியாக இருக்கிறாள். தேவன் கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டாள். இப்பொழுது மரியாளை யோசேப்பு பார்க்கும் பொழுது அவள் கர்ப்பவதியாக இருக்கிறாள். அவனுக்கு பயங்கரமான அதிர்ச்சியாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் மரியாள் சொல்லுகிறாள், இது யாரால் வந்தது? பரிசுத்த ஆவியினாலே நடந்த ஒரு காரியம் என்று சொல்லி தனக்கு நிகழ்ந்த எல்லாவற்றையும் அவள் நிச்சயமாய் யோசேப்புக்கு விளக்கமாய் சொல்லி இருப்பாள், சந்தேகமில்லை. அப்ப மரியாளின் மூலமாக யோசேப்புக்கு இந்த காரியம் தெரிவிக்கப்பட்டது. இங்கே சொல்லப்படுது காணப்பட்டது. எல்லாம் பார்க்குறான், எல்லாமே தலைகீழ இருக்குது. அவன் இனிமேதான் திருமணமே பண்ணணும், ஆனால் காரியங்கள் எல்லாம் வேறு போல் இருக்கிறது. தவறு என்றும் சொல்ல, எங்கோ தவறு நடந்து விட்டது என்றும் சொல்ல முடியவில்லை.
தன்னிடத்திலே தேவன் எதுவும் பேசவும் இல்லை. மரியாள் தான் சொல்லுகிறாள் இதை. ஆனால் அப்படிதான் அது அவனுக்கு தெரிய வருகிறது. ஒருவேளை யோசேப்பு மரியாளை திருமணம் செய்ய தீர்மானம் எடுக்காமல் இருந்திருந்தால் இந்த நிகழ்ச்சிக்குள்ளேயே போயிருக்கவே அவசியமில்லை. ஆனால் இது நடந்தது. யோசேப்புக்கு அங்கே மரியாள் நியமிக்கப்பட்டிருந்தபடியினாலே இந்த ஒரு பெரிய பொறுப்பு யோசேப்பின் தலையின் மீது வருகிறதாக காணப்படுகிறது. யோசேப் அதான் தேவதூதன் வந்து சொல்லி இருந்தா நிச்சயம் எப்படி இருந்திருக்கும்? ஓகே, அவரே சொல்லிட்டாரு, என்ன அப்படி சொல்லலாம். ஆனால் யார் சொல்றது? ஒரு மனுஷி, தான் திருமணம் பண்ண போகிற ஒரு பெண் சொல்கிறாள். யோசேப்பினுடைய குடும்பத்தார் யாரும் சொல்லி இருக்கலாம், மன்னிக்கும், மரியாளின் குடும்பத்தார் யாரும் சொல்லி இருக்கலாம். சில வேளையில் தேவனுடைய அழைப்பு நேரடியாய் வராமல் வேறொருவர் மூலமாக நமக்கு அறியப்படலாம். சூழ்நிலையின் மூலமாக தேவன் நம்மோடு கூட இடைப்படலாம். நீ எனக்காக இந்த காரியத்தை நீ செய்து ஆக வேண்டும் என்று சொல்லி அதை நம்மால ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியமாய் கூட இருக்கலாம். இந்த பொறுப்பை நீ செய்ய வேண்டும் என்று சொல்லி யாரோ நம்முடைய கையிலே சில நேரத்திலே அந்த பொறுப்புகளை நம்முடைய கையிலே கொடுக்கலாம். நீங்க தான் பிரதர் செய்யணும், நீங்க தான் சிஸ்டர் செய்யணும் அப்படி சொல்லி கொடுக்கலாம். அது தேவன் கொடுத்தாரா என்ற ஒரு பெரிய கேள்விக்குறி அங்கே மிஞ்சி நிற்கிறது. சூழ்நிலையினாலே, இந்த சபைக்கு வந்ததுனால இந்த சூழ்நிலைக்குள்ளே நான் வந்தேன். ஒருவேளை இந்த சபைக்கே நான் வராமல் இருந்திருந்தால் தேவன் என்னை அழைத்திருக்கவே மாட்டாரோ என்ற ஒரு கேள்விக்குறி இருக்கு. இது தேவனுடைய திட்டம் தானா? யோசேப்பின் மனதிலே அதுதான் இருந்திருக்கும். மரியாளுடைய வீட்டிலே காரியங்களை கேள்விப்பட்டு கண்ட பின்பு அவன் வெளியே வரும் பொழுது இது என்ன? இதேதான் லூக்கா முதல் அதிகாரத்திலே அங்கே தூதன் அவளை வாழ்த்தின பொழுது கலங்கினாள் என்று சொல்லி 29ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். லூக்கா முதல் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே, லூக்கா 1:29, அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி, தூதனை பார்த்ததுனால மட்டும் பயப்படல, அவனுடைய வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். அதே வார்த்தை இங்கே நீங்க கவனிக்கலாம். மத்தேயு 2ஐயும் கையில் வச்சுக்கோங்க. மத்தேயு முதல் அதிகாரம் 20ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் அப்படி சொல்லி அதே வார்த்தை வருகிறது. அங்கே தூதன் சொல்லுகிறான் மரியாளுக்கு, இங்கே மரியாள் யோசேப்புக்கு சொல்லுகிறார். சூழ்நிலையினாலே அவன் அறிந்து கொள்ளுகிறான் அந்த காரியத்தை, அவனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தேவனுடைய திட்டம் என்பதை அவனாலே புரிந்து கொள்ள முடியாதவனாக காணப்படுகிறான். சில வேளையிலே ஆண்டவர் நம்மோடு கூட அப்படிதான் இடைப்படுகிறார். சில காரியங்களை நம்மை செய்யும்படியாக சில சூழ்நிலையினாலே தேவன் நம்மை அழைக்கிறார். நீ எனக்கா இதை செய்ய வேண்டும். சார், உங்க வாழ்க்கையில நீங்க நினைக்கலாம், அந்த சிஸ்டர் மட்டும் என்ன சர்ச்சைக்கு கூட்டு வராமல் இருந்திருந்தா நான் எங்கேயே வந்திருக்க மாட்டேன், சர்ச்சைக்கே வந்திருக்க மாட்டேன். அப்போ இவரை தெரிஞ்சிருக்காரு. அப்போ நான் ஆண்டவர் என்ன ஊழியத்துக்கு அழைச்சிருக்கவே மாட்டான். இல்லை, இதெல்லாம் தற்செயல் போல நமக்கு தெரிகிறது. ஆனால் இதெல்லாம் தேவனுடைய அநாதி திட்டம். மறந்துடாதீங்க. கடந்த வாரத்தில் நான் சொன்னேன், இயேசு கிறிஸ்து தன்னை பற்றி சொல்லும்போது சொல்கிறார், என்னை குறித்து புத்தக சுருளிலே எழுதி இருக்கிறதே, இதோ உம்முடைய சித்தம் செய்ய வருகிறேன். இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தான் முக்கியமா உண்மையாது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா 22ஆம் வசனத்தை பாருங்க. மத்தேயு முதல் அதிகாரம் 22ஆம் வசனத்துல, தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. மறந்துடாதீங்க, நம்முடைய வாழ்க்கையில எதுவுமே தற்செயல் அல்ல. நீங்களும் நானும் இங்கே அமர்ந்திருப்பது தற்செயல் அல்ல. தேவனுடைய வசனத்தை நானும் நீங்களும் கேட்கிறோம். தேவனுடைய அழைப்பு நமக்கு வருகிறது. தேவனுடைய பொறுப்புகள் நம்முடைய கையிலே கொடுக்கப்படுகிறது. சில காரியங்கள் செய்யும்படியாக நிர்பந்திக்கப்படுகிறோம் சூழ்நிலையினாலே. இது தற்செயல் அல்ல, தேவனுடைய திட்டம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யோசேப்பு கலங்கினவனாக அங்கே வெளியே வருகிறவனாக காணப்படுகிறான். இந்த இடத்துல யோசேப்பை பற்றி சில காரியங்கள் நான் சொல்லி ஆக வேண்டும். என்று சொன்னால் வசனத்தில் இது எழுதப்பட்டிருக்கிறது. யோசேப்பை பற்றி இந்த முதல் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 19ஆம் வசனத்தில்
அவள் புருஷனாகி யோசேப்பு நீதிமானாயிருந்தான் என்று சொல்லப்படுறது. நீதிமானாயிருக்கிறான். அவன் நீதிமானாய் இருந்ததுனாலே அவனுடைய செயல்களும் நீதியாய் இருந்தது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லா கவனிச்சுட்டு வாங்க. சரியா? யோசேப்பு நீதிமானாய் இருந்தான். பழைய ஏற்பாட்டில் ஒரு சிலரை பற்றி இப்படி எல்லாம் சொல்லியிருக்கு இல்லையா? யோபு எப்படிப்பட்டவனாக இருந்தான்? உத்தமனும் சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு விலகுற மனிதன், நீதிமானவன். நோவா எப்படிப்பட்டவனாக இருந்தான்? நீதிமானாக இருந்தான். ஆனால் அவன் கர்த்தர் சொன்னபடி எல்லாம் என்ன பண்ணினான்? செய்து முடித்தான். இப்ப நீதிமான் எப்படி நீதிமான் என்ற பெயர் அவனுக்கு வருகிறதுன்னு சொன்னால் அவனுடைய செயல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நீதியானதாக காணப்படுகிறது. யோசேப்பை பற்றி பார்க்கலாம். அவனை பற்றி சில காரியங்கள் நாம் கவனித்து தான் ஆக வேண்டும். அவன் நீதிமான் என்று அழைக்கப்படுகிறான். அவனுடைய செய்கைகள் நீதியாய் இருந்தது. தூதன் மூலமாக யோசேப்பு கேள்விப்படாதனாலே சந்தேகங்களுக்குள்ளாகிறான். மரியாள் சொன்னதை அவனாலே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, நம்ப முடியவில்லை. ஆனால் அப்படி இருந்தும் 19ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், நல்லா கவனிச்சுட்டு வாங்க. மிக முக்கியமான ஒரு காரியம். அவள் புருஷனாகி யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருக்கிறான். அவளை அவமானப்படுத்த அவனுக்கு மனம் இல்லை. என்ன சொன்ன, அன்றைக்கு இருந்த சட்டத்தின்படி திருமணத்துக்கு முன்பதாக ஒரு பெண் கர்ப்பவதியானால் அவள் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். சமுதாயத்துக்கு முன்பதாய் கொண்டு வரப்பட வேண்டும். ஊருக்கு அது அறிவிக்கப்படும். பின்பதாக அவள் கல்லெறிந்து கொலை செய்யப்படுவாள், அவமானப்படுத்தப்படுவாள், நிந்திக்கப்படுவாள். அவள் யோசேப்பு நீதிமானாய் இருந்தபடியினாலே அவன் அதை செய்ய விரும்பவில்லை. காரணம் என்ன சொன்னா, மரியாள் சொல்லுகிறாள் இந்த பரிசுத்தாவியினாலே உண்டாதுன்னு சொல்லி. ஆனா யோசேப்பாலே அதை என்ன பண்ண முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அது எப்படி ஆக முடியும்? அது எப்படி ஆகும்? கவனிங்க. இதே காரியத்தை மரியாளும் சொன்னாலா சொல்லலையா? ஆண்டவரே, இது எப்படி ஆகும்? எப்படி நடக்கும்? இது சாத்தியம் இல்லையே, இது நடைமுறையிலே ஒத்து வராதே என்பதை அங்கே அவன் யோசிக்கிறான். நல்லா கவனிச்சுவாங்க, கொஞ்சம் பார்த்துக்கோங்களேன், அழுகாதபடி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட இது எப்படி ஆகும் என்ற சில கேள்விகள் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது. சில நேரத்தில் நம்மை வழி நடத்துகிற பாதைகள், சில நேரத்தில் சிலர் நம்மை சில காரியங்களை செய்ய சொல்லும் பொழுது அந்த காரியம் இது தேவனால் வந்ததா அல்லது இவர்களாக இதை சொல்லுகிறார்களா? நான் இதை செய்ய வேண்டியதா இருக்கிறதே, இது தேவனால் வந்ததா இது இவர்களா வந்ததா? சில நேரத்தில் பாஸ்டர் அப்படிதான் சொல்லுவார், பாஸ்டர் அப்படிதான் சொல்லுவார். சில விசுவாசிகள் அவங்க வாழ்க்கையில் சில எல்லைகள் வச்சிருக்கிறாங்க. அதாவது சில இந்து குடும்பத்திலேருந்து இங்கே வரப்ப அவங்க வீட்டில் என்ன சொல்லி விடுவாங்கன்னா, சர்ச்சுக்கு போ, ஆனால் என்ன பண்ணிடுறாங்க, ஞானஸ்நானம் மட்டும் எடுத்துறாரு. அவங்க ஒரு எல்லை வச்சுருக்காங்க. ஞானஸ்நானம் எடுத்துட்டா என்ன ஆயிரும், நீ முழுசாக மாறிட்டேன்னு அர்த்தம். அதே மாதிரி விசுவாசிகளும் தங்களுக்கு சில எல்லைகள் வச்சுருக்காங்க. சர்ச்சுக்கு போவோம், நம்மளால் முடிஞ்ச 1-2 காரியம் செய்வோம், ரொம்பலாம் நம்மளை என்ன பண்ணிக்கிட மாட்டோம், ஈடுபடுத்திக்கிட மாட்டோம். கொடுத்துருவோம், ஏதாவது கொடுப்போம், ஆனால் ஒரு அளவு லெவல் வச்சுக்கிறோம். ரொம்பலாம் அது உங்களுடைய சிந்தை. சில வேளையில் தேவன் உங்கள் வாழ்க்கையே என்ன பண்ணுவார், கேட்பார், எனக்கு வேணும், நீ கொடுத்துருன்னு சொல்லுவார். அப்போ என்ன சொல்ல போகிறோம்? யோசிப்பு நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. அவன் நீதிமான், ஏற்கனவே கடவுளுக்கு பயந்த ஒரு மனுஷன். சிமியோனை பற்றி நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? அவன் நீதிமான், அருமையான மனுஷன். அப்படி அநேக மனிதர்கள் இருக்கிறார்கள். சரியா? அப்ப யோசேப்பு ஊழியக்காரன் அல்ல, அவன் ஆசாரியனும் அல்ல, ஆசாரிய பணி எல்லாம் அவன் செய்யல, அவன் ஒரு தச்சன். ஆனா அவன் நீதிமானாய் இருந்தான், கடவுளுக்கு பயப்படுகிற மனுஷன். அப்படியானால் அவன் தீமையான காரியத்துக்கு தன் வாழ்க்கையில இடமே அவன் கொடுப்பதில்லை. அப்படிப்பட்ட ஒரு ஒழுக்கமுள்ள ஒரு வாழ்க்கை உள்ளவன். திடீரென்று அவன் வாழ்க்கையில் ஒரு புயல் அடிக்கிறது. அவன் யோசிக்கிறான், இது மரியாளினால் ஏற்பட்டதா, என் வாழ்க்கையில நடக்கக்கூடாத காரியம் நடக்கிற போல் இருக்கிறதே என்று கலங்குகிறவனாய் காணப்படுகிறான். ஆனால் அந்த சூழ்நிலையிலே அவன் சந்தேகத்தின் அடிப்படையில், நல்லா கவனிங்க, சந்தேகத்தின் அடிப்படையிலே தனக்கு விளங்காததினாலே யாரை அவமானப்படுத்தவில்லை, மரியாளை அவமானப்படுத்தவில்லை.
ஏன்னா அவனுக்கு தெரியல. சில வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை அவமானப்படுத்தி விடுகிறோம், அது மற்றவர்களை அவமானப்படுத்துகிறோம். யோபுவை பற்றி நான் எடுத்துக்காட்ட விரும்புகிறேன். யோபுவுக்கு விளங்கவே இல்லைங்க. யோபுவின் வாழ்க்கையிலே ஏன் இது நடந்தது அவனுக்கு விளங்கவில்லை. அவன் நீதிமானும், அவனுக்கு தேவனுக்கு பயப்படுகிறவனும், உத்தமனுமாய் இருக்கிறான், பொல்லாப்புக்கு விலகிற மனுஷன். ஆனால் அவன் வாழ்க்கையிலே நடந்ததை பார்க்கும் பொழுது ஒரு துன்மார்க்கனுக்கு கூட அப்படி நடக்காது. ஆனால் அவனுக்கு நடந்து விட்டது. புரியவில்லை அவனுக்கு, ஏன் விளங்கவில்லை. அவனுடைய மனைவி சொல்லுகிறாள், யாரை தூஷிக்க சொல்லி? தேவனை தூஷியா? யார்தான் செஞ்சது? அப்ப நீ தேவனை நம்பி உனக்கு என்ன பிரயோஜனம்? தேவனே உன்னை கைவிட்டு விட்டா. தேவனை தூஷித்து ஜீவனை விடும். 2வது அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆனா யோபு சொல்லுகிறான், இல்லை, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீதிமான், அவன் தூஷிக்க மாட்டான். ஏன் என்று சொன்னால் அவனுக்கு விளங்கவில்லை. விளங்காததுனாலே நான் தூஷிக்க முடியுமான்னு சொன்னால் தூஷிக்க முடியாது. நிறைய காரியங்கள் எனக்கு விளங்குகிறதில்லை. சில பிள்ளைகளை ஆண்டவர் அழைப்பார், நல்லா படிக்க வச்சிருப்பாங்க, ஆண்டவர் அழைக்கிறார், விளங்குகிறதில்லை. பெற்றோருக்கு விளங்குகிறதில்லை. அப்படி ஊழியத்துக்காக அழைக்கும் பொழுது இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்கிறோமே, ஊழியத்துக்கு போறாங்களே, கண்ணீர் கூட வரலாம். ஆனால் தேவனுடைய திட்டங்கள் நமக்கு விளங்குவதில்லை. அப்படிப்பட்டவர்களை, விளங்காத நம்முடைய காரியங்களை, யோபுவின் வாழ்க்கையில் நடந்ததை பார்த்த பொழுது அவனுடைய நண்பர்கள் என்ன பண்ணினார்கள் சொன்னா, யாரை தூஷித்தார்கள்? யோபுவை தூஷித்தார்கள். என்ன சொன்னாங்கன்னா, நீ ஏதோ தப்பு செஞ்சிட்ட, நீ ஏதோ பாவம் செய்திருக்கிறாய்ன்னு சொல்லி அவனை தூஷித்தார்கள். அது சில வசனங்களை வாசிக்கலாம். 38வது அதிகாரம், யோபுவின் புஸ்தகம் 38வது அதிகாரம், 38வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கிறேன். எல்லாம் எடுத்துக்கோங்க, பைபிள் எடுங்க, கவனிங்க. ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த இடத்துல, சரியா? இதுவரைக்கும் யோபு பேசுகிறான், யோபின் நண்பர்கள் பேசுகிறார். 38வது அதிகாரத்தில் தான் கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். முதல் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுவுக்கு உத்தரவாக பேச ஆரம்பிக்கிறார். 2வது வசனம், அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார்? அவனிங்க இந்த வசனம் என்ன சொல்லியிருக்குன்னா, அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார்? என்ன ஆலோசனை? யாருடைய ஆலோசனை? தேவனுடைய ஆலோசனை. தேவனுடைய ஆலோசனைன்னா அவருடைய திட்டங்கள், அவருடைய பிளான்ஸ். அவருடைய பிளான் என்ன? பிசாசுக்கு முன்னாடி யார் மறுதளிக்க மாட்டான்? யோபு தன்னை மறுதளிக்க மாட்டான் என்பது அவருடைய திட்டம். அதன் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். அது மட்டும் அல்ல, பிசாசு தோற்க வேண்டும். அது மட்டுமல்ல, யோபுவை இரட்டிப்பாக அவர் ஆசீர்வதிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு நானும் நீங்களும் அதன் மூலமாய் பலப்பட வேண்டும். பெரிய திட்டம். நான் சொல்றது இவ்வளவுதான். ஆனா தேவனுக்கு அநேக திட்டங்கள் உண்டு. ஆனால் 2ஆம் வசனத்துல அவனுடைய நண்பர்கள் என்ன பண்றாங்கன்னா, அறிவில்லாத வார்த்தைகளினால், ரொம்ப அவங்களுக்கு எல்லாம் ஓவரா தெரிஞ்சது மாதிரி. எத்தனை அதிகாரம் பேசியிருக்காங்க பாருங்க. 3வது அதிகாரத்திலிருந்து பேசுறாங்க 37வது அதிகாரம் வரைக்கும். அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார்? 40வது அதிகாரம், 40வது அதிகாரம் நல்லா கவனிங்க. 2ஆம் வசனத்திலிருந்தே வாசிக்கிறேன். 2வது வசனத்தை வாசிக்கிறேன். யோபு 42. சர்வ வல்லவரோட வழக்காடி அவருக்கு புத்தி படிப்பிக்கிறவன் யார்? தேவன் பேரில் குற்றம் பிடிக்கிறவன் இவைகளுக்கு உத்தரவு சொல்ல கடவன் என்றார். அதாவது சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற நிகழ்ச்சிகளுக்கு விளக்கம் சொல்லவே முடியாதுங்க. என் வாழ்க்கையில் நடக்கும்போது நானே அதுக்கு விளக்கம் சொல்ல முடியல, ஏன் இப்படி நடந்ததுன்னு சொல்லி என்னால் தெரியாது. அதே போல மற்றவர்களும் என்ன பண்ண முடியாது, விளக்கம் சொல்ல முடியாது. அப்ப வாயை வச்சுட்டு என்ன பண்ணும்? சும்மா இருக்கும். வாயை மூடிட்டு
சும்மா இருக்கணும். என்ன கேட்கல, ஆண்டவரே எங்களுக்கு ஒன்றும் விளங்கலை, ஏன் இந்த குடும்பத்தில் இந்த நிகழ்ச்சி நடந்துருச்சு, ஏன் இந்த குடும்பத்தில் இப்படிப்பட்ட காரியத்தை நீ அனுமதிக்கிறீர், ஆண்டவரே எங்களுக்கு ஒன்றுமே விளங்கலை. அவங்களுக்கு என்ன பண்ணுங்க, பலன் தாங்க, அவங்களுக்கு உதவி செய்யுங்க, எனக்கு புரியல. அதாவது இதை பற்றி சங்கீதத்தில் நம்ம அடிக்கடி நான் வாசித்து காட்டுற ஒரு பகுதியில் சங்கீதம் 141:5 அந்த முன்பகுதி தாவீது சொல்லுகிற ஒரு காரியம், அந்த கீழேயும் ஒரு காரியத்தை அவன் ஜெபம் பண்ணுகிறான், ஒரு காரியத்தை சொல்லுகிறான். அந்த வசனம் முழுசுமே வாசிக்கிறான். 141:5 நீதிமான் என்னை தயவாய் கூட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெயை போல இருக்கிறோம், என் தலை அதை அனல் தட்டுவதில்லை, அவர்கள் இக்கட்டுகளில் நான் இன்னும் ஜெபம் பண்ணுவார். இல்லை ஆங்கிலத்தில் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குன்னு நினைக்கிறேன், தமிழில் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறது. அவன் சொல்லுகிற காரியம் நான் எப்படி புரிந்து கொள்கிறேன்னு சொன்னா, என்னை கண்டிக்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே துன்பம் வருமானால், என்னை கொட்டுகிறவர்கள் வாழ்க்கையிலே இக்கட்டுகள் வருமானால், அவங்களுக்காக நான் என்ன பண்ணுவேன், அவங்கள தூஷிக்க மாட்டேன். என்ன பண்ணுவேன், என்ன இவ்வளவு சொன்னார்ல, அவர் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு பத்தியா அப்படின்னு சொல்லாது. ஏன் சொன்னா, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில ஏன் நடக்கிறது என்பது நமக்கு விளங்கவே விளங்க. தாவீது சொல்லுகிறான், அவர்கள் இக்கட்டுகளில் நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன் என்று சொல்லி தமிழில் வித்தியாசமா இருக்குது. இப்ப யோபுவுக்கு மறுபடியும் வரலாம். அதே அதிகாரம் 40வது அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்கள். ஆண்டவர் கேட்கிற கேள்விகள் இவைகள் எல்லாம். 40:8 நீ என் நியாயத்தை அவமாக்குவாயோ, நீ உன்னை நீதிமானாக்கி கொள்ளும்படிக்கு என் மேல் குற்றம் சுமத்துவாயோ? ஆண்டவர் கேட்கிற கேள்வி. நான் குறை சொல்லும் பொழுது யாரை குற்றம் சாட்டுகிறேன்? ஆண்டவரை குற்றம் சாட்டுகிறேன். 42வது அதிகாரம் 7வது வசனத்துக்கு வரலாம். 42வது அதிகாரம் யோபு 42:7 கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடு பேசின பின் கர்த்தர் தேமானியனான எலிப்பாசை நோக்கி, அதாவது யோபுடைய நண்பர்கள் இவ்வளவு நேரம் பேசினவங்க, சரியா, அந்த 37 அதிகாரம் வரைக்கும் பேசினவங்க. கர்த்தர் தேமானியனாகி எலிப்பாசை நோக்கி, உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூழுகிறது. நல்ல வார்த்தையை கவனிங்க. நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, என்னை குறித்து நீங்க என்ன பண்ணல, நிதானமாய், எல்லாம் தெரிஞ்சது மாதிரி பேசக்கூடாதுங்க. எல்லாம் தெரிஞ்சது மாதிரி பேசுறேன். என்ன, நம்மளுக்கு எல்லாமே தெரியவே தெரியாது நம்முடைய வாழ்க்கையில. யோசேப்பு மனசுல வச்சுக்கோங்க. யோசேப்புக்கு என்ன தெரியாது? இப்ப மரியாள் இடத்திலே உற்பத்தியானது மரியாள் செய்த தவறினாலையா பரிசுத்தாவியினாலா என்பது அவனுக்கு தெரியாது. மரியாள் சொல்லுகிறாள் பரிசுத்தாவியினாலே உற்பத்தியானது என்று சொல்லி. யோசேப்பு நினைக்கிறேன், இது எப்படி நடக்க முடியும், இது எப்படி சாத்தியம், புதுசா பேசுகிறாளே என்று சொன்னால், அது சொல்றான் நமக்கு விளங்கலது. ஆனாலும் என்ன பண்ண வேணாம், மரியாதை என்ன பண்ண வேணாம், அவமானப்படுத்த வேண்டாம், மரியாதை பப்ளிக்ல கொண்டு வர வேண்டாம், மரியாதை கல்லறிந்து கொள்ள வேண்டாம், ரகசியமா அவளை என்ன பண்ணிடலாம், நான் தள்ளி விட்டுறேன், நான் திருமணம் பண்ணாம அமைதியில இருந்தேன், அவ்வளவுதான். அதுதான் என்ன செய்ய முடியும். அவன் தாங்க நீதிமான். புரியுதா? யோசேப்பை பற்றி அழகாய் சொல்லப்படுது இந்த இடத்துல. 7ஆம் வசனத்திலையும் சரி, 8வது வசனம் கடைசியில பாத்தீங்கன்னா, யோபு 42:8 கடைசியில பாத்தீங்கன்னா, நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. 2 பேர் மேல பயங்கரமா கோபப்படுகிறார் ஆண்டவர். அப்பதான் சொல்றாரு, யார்கிட்ட போங்க, யோபுட்ட போங்க, யோபு உங்களுக்காக பலியிடுவான், உங்களுக்காக வேண்டிக் கொள்வான், அப்பதான் என் கோபம் என்ன ஆகும், குறையும், இல்லாட்டி நீங்க அழிஞ்சிருவீங்க சொல்றார். லேஸ் இல்லைங்க, பயங்கரமான ஒரு காரியம். யோசேப்பை நீதிமான் என்று சொல்லி வேதாந்தத்தில் வாசிக்கிறோம். யோசேப்பு அவனுடைய செய்கையினாலே அவன் நீதிமானாக கருதப்படுகிறான். அந்த இடத்துல யோசேப்பு என்ன செஞ்சிருக்கலாம்னு சொன்னா, மரியாதை அவமானப்படுத்திருக்கலாம். ஒரு நிமிஷத்துல தேவனுடைய திட்டத்தையே கேவலப்படுத்துகிறது போல் அவளை வெளியே கொண்டு வந்திருக்கலாம். யூதாவின் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளலாம். ஒரே ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். யூதாவின் புஸ்தகம் 9வது வசனத்திலும் 10வது வசனத்திலும், வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு முந்தின புஸ்தகம், ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்குது. வெளிப்படுத்தலுக்கு முன்னாடி உள்ள புஸ்தகம் ஒரே ஒரு அதிகாரம். அதுல 9ஆம் வசனத்துல பிரதான தூதனாகி மிகாவேல் பேசுகிறான். அந்த வசனத்தையும் வாசிக்கிறேன்.
பிரதான தூதனாகி மிகாவேல் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கிக்க போன போது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான். இந்த வசனம் எத்தனை பேர் புரியுன்னு சொல்லி தெரியல. மோசேயை யார் அடக்கம் பண்ணது? கர்த்தர் அடக்கம் பண்ண. அவனுடைய கல்லறை யாருக்குமே தெரியாது. இத பத்தி பிசாசுக்கும் யாருக்கும் தர்க்கம் வந்துச்சு? மிகாவேலுக்கும். மிகாவேல் யாரு? சேனைகளின் தூதன். அவன் அந்த சேனைக்கு தலைவன். அவன் சேனை தலைவன், அவனுடைய தூதன், முக்கியமான ஒரு தூதன். பிசாசு யாரு? ஏற்கனவே அதே கேடர் உள்ளவன், அதே நிலைமையில படைக்கப்பட்டவன், லூசிபர் அவன். ஆனா இப்ப பிசாசு விழுந்து போனவன். ரெண்டு பேரும் ஒரே லெவல்ல இருக்கிறவங்க, ஒரே லெவல், சரியா, ஒன்றாய் படைக்கப்பட்டவர். ஆனா இவன் மிகாவேல் இன்றைக்கும் தேவனுடைய தூதனாக இருக்கிறான், பிசாசு விழுந்து போன தூதனாக இருக்கிறான். இப்ப ரெண்டு பேருக்கும் ஆர்குமெண்ட்ஸ் வந்துருச்சு. மிகாவேலுக்கு என்ன இருக்கு? இப்ப தேவன் தன் பக்கம் இருக்கிறான். அப்ப நான் யாரை தூஷிச்சிருக்கலாம்? போடா, உன்னை பத்தி தெரியாதா, நீ என்ன பண்ணன்னு எனக்கு தெரியாதான்னு சொல்லி வாய்க்கு வந்தபடி அவனை என்ன பண்ணிருக்கலாம்? திட்டிருக்கலாம். நீ எல்லாம் என் பக்கத்திலே வர தகுதி உனக்கு கிடையாது சொல்லிருக்கலாம். ஆனா அவன் அப்படியெல்லாம் சொல்லல. அதை தாங்க அந்த வசனம் மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்க, நல்லா கவனிங்க. பிரதான தூதனாகி மிகாவேல் மோசேயுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடைய தர்க்கித்து பேசின போது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான். அடுத்த வசனத்துக்கு வரலாம். இந்த தவறான உபதேசம் பண்ணுகிற சில மனிதர்கள், அவங்களை பற்றி தான் பேசப்படுகிறது. 10ஆம் வசனம். இவர்கள் தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷிக்கிறார்கள் சொல்லப்படும். தங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, ஆனா என்ன பண்றாங்க? வாய்க்கு வந்தபடி அவங்க என்ன பண்றது? பேசக்கூடாதுங்க. நமக்கு தெரியாது. தேவனுடைய கோபத்துக்கு நானும் நீங்களும் ஆளாவோம். தேவனுடைய திட்டங்கள் சிலது நமக்கு விளங்குகிறதில்லை. ஏசாயா 53வது அதிகாரத்தில் ஏசாயா சொல்லும் பொழுது கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது என்று சொல்கிறார். கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? நிறைய பேருக்கு விளங்கல. தேவனுடைய திட்டங்கள் விளங்கவில்லை. இன்னைக்கு மரியாள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பம் தரித்தாள் என்று சொல்லும் பொழுது இன்னைக்கு அதை கேவலமா பேசுகிற சில மனிதர்கள் இந்த உலகத்துல உண்டு. அசிங்கமா பேசுகிறது தெரியாம செய்யறாங்க. அவங்க தெரியாம செய்யறாங்க. ஆனா அவங்க என்ன செய்யறாங்கன்னா தங்களுக்கு தெரியாதது என்ன பண்றாங்க? தூஷிக்கிறார்கள். ஆனா நானும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. விளங்கலையா? புரியலையா? அமைதியா இருப்போம். செல்லத்தில் தெரிஞ்சால் கூட நியாயம் தீர்ப்பது நம்முடைய கடமை அல்ல. மிகாவேல் எப்படி பதில் சொன்னான்? கர்த்தர் உன்னை கேட்கட்டும், கர்த்தர் உன்னை விசாரிக்கட்டும்பா, அவர் உன்னை பார்த்துக்கிடுவார். நான் உன்னை விசாரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா எனக்கு அதிகாரம் கிடையாது. நான் யாரு? நானும் உங்களை போன்ற ஒரு மனிதன், நீங்களும் என்னை போன்ற ஒரு மனிதன். உங்களை தண்டிக்கவோ உங்களை தூஷிக்கவோ எனக்கு எந்த உரிமையும் கிடையாது. சொல்ல போனா நானும் நீங்களும் ஒரே நிலைமையில் இருக்கிறோம். நானும் நீங்களுமே குற்றவாளிகள் தான் ஆண்டவருக்கு முன்னாடி, இல்லையா? பலவீனமானவர்கள், விழுந்து போகக்கூடியவர்கள். அதனால வார்த்தையிலே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதான் நீதிமான் சொல்லி ரொம்ப அழகாக யோசேப்பை பற்றி ஒரு குறிப்பு அங்கே வருகிறது. யோசேப்பு என்ன செய்கிறான்னு சொன்னான். 18ஆம் வசனத்தை 19ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். யோசேப்புக்கு விளங்கவில்லை, கலங்கி போகிறான், அவனுக்கு தூக்கம் வரவில்லை, அவன் அப்படியே சிந்தித்துக் கொண்டிருக்கிறான். அதான் 20ஆம் வசனத்தில் வாசிக்கிறான். ஆனால் அப்படி இருந்தாலும் 19ஆம் வசனத்திலே அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனை. இதான் என்னால பெஸ்ட் மேக்சிமம் நான் என்ன செய்யலாம்னா, அப்பா இந்த வம்புக்கு நானு வரல, என்னமோ நீ சொல்ற பரிசுத்த ஆவியினால் உண்டானதுன்னு சொல்ற, எனக்கு விளங்கல, என்னால ஏற்றுக்கொள்ளவே முடியல. அப்ப மனசுல யோசிக்கிறான், இந்த தப்புக்கு நம்ம என்ன பண்ண வேணாம், ஈடுபட வேணாம், அது ரகசியமா அப்படியே விட்டுருவோம் என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்க. ஒரு காரியம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த வாயிலே வார்த்தைகள் புறப்படுவதற்கு முன்பதாக நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவரே எனக்கு விளங்கல, ஆண்டவரே இந்த காரியம் எனக்கு புரியவில்லை என்று சொல்லி அமைதியாக இருப்போமானால் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? நம்மோடு கூட பேசுகிறார். அந்த லூக்கா 1 அதிகாரத்தில் நம்ம ஏற்கனவே எடுத்து வாசி காமிச்சு அதே பகுதியில் பார்த்தீங்கன்னா, மரியாள் சிந்தித்து கொண்டிருந்தாள், இது எப்படிப்பட்டதோ என்று பயந்தாள். உடனடியாக தூதன் அங்கே 10ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது லூக்கா 1 அதிகாரம் 30ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது தேவதூதன் அவளை நோக்கி,
மரியாளை பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்ற. ஏன் பயப்படுற? பயப்படாத, தெளிவுபடுத்தப்படுகிறாள். நான் போன வாரம் சொன்னேன், கிதியோன் பயந்து கொண்டிருக்கிறான். ஏற்கனவே ஆண்டவர் 2 முறை பரீட்சை பார்த்தான். தோல் விரிச்சு, ஆண்டவரே இந்த தோல் மட்டும் நனையணும், பூமியெல்லாம் காஞ்சிருக்கணும் சொன்னான். அதுக்கப்புறம் பூமியெல்லாம் நனைஞ்சிருக்கணும், தோல் மட்டும் காஞ்சிருக்கணும் சொன்னான். ஆனாலும் அவனுடைய பயம் என்ன பண்ணல, போகல. அதை யார் பார்த்துட்டே இருந்தா? தேவன் பார்க்கிறார். உனக்கு பயமா இருக்குல்ல, பாளையத்துக்கு போன்னு சொல்லி தான் ஒரு நிகழ்ச்சி அங்கே நடைபெறுகிறது. அதன் மூலமாக அவனுடைய பயம் போய்விடுகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் தேவனுடைய திட்டம் நமக்கு விளங்கவில்லையா? அமைதலாக இருப்போம். பயந்து யோசிக்கும் பொழுது, அதை குறித்து நான் அறிய விரும்பும் பொழுது தேவன் வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார். அதான் 2வது காரியத்துக்கு வருகிறோம். முதல் காரியம், தேவனுடைய திட்டம் அங்கே தெரிவிக்கப்படுகிறது, அறிமுகப்படுத்தப்படுகிறது. முதலாவது காரியம். 2வது, தேவனுடைய திட்டம் விளக்கப்படுகிறது யோசேப்புக்கு. வாசிக்கலாமா? 20ஆம் வசனத்துக்கு வாசிக்கலாமா? 20வது வசனம், மத்தேயு முதல் அதிகாரம் 20ஆம் வசனம். இவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது என்பதை தெளிவாக சொல்லுகிறான். முதல் காரியம் என்ன சொல்ல விரும்புறானா? பயப்படாதப்பா, வீணா குழம்பாதே. அது எதனால்தான் உண்டானது? மரியாள் சொல்லுகிறபடி அது பரிசுத்த ஆவியினால் உண்டானது என்பதை உறுதிப்படுத்துகிறான். அதனால நீ என்ன செய்ய என்று சொன்னால், மரியாளை சேர்த்துக்கொள். தேவனுடைய அங்கே திட்டமானது அங்கே சொல்லப்படுகிறது. 21ஆம் வசனத்தில் வாசித்தீங்கன்னா, மரியாளுக்கு சொல்லப்பட்ட அதே காரியம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. சரியா? ஆண்டவர் பேர் சொல்லிட்டாரு. ஆனா 2 பேர் சேர்ந்து தான் என்ன பண்ணணும்? குழந்தைக்கு பேர் வைக்கணும். யோசேப்பு ஒரு பேரை யோசிச்சுட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அங்கே குழப்பமாகி போயிடும் ஆலயத்துக்கு போகிற நேரத்தில். ஆனால் 2 பேர்ட்டையும் அதை என்ன பண்ணிட்டார்? ஆண்டவர் சொல்லிட்டார். மரியாள்கிட்ட சொல்றாரு, யோசேப்பிட்ட சொல்றாரு, இயேசு என்று பெயரிடுவாயாகன்னு சொல்லி. இப்போ 3 காரியத்தை பார்க்கலாம் அந்த இடத்துல. 1, நீ பயப்படாதப்பா, இது யாரால தான் உண்டானது? தேவனால் உண்டானது. அது தெளிவாயிடுச்சு யோசேப்புக்கு. அதனால பயப்படாமல் யாரை சேர்த்துக்கொள்ள சொல்கிறார்? மரியாளை சேர்த்துக்கொள், மனைவியாய் ஏற்றுக்கொள் என்று சொல்கிறார். 3வது காரியம் பார்த்தீங்கன்னா, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. சந்தேகம் அவனுக்கு தீர்ந்தது. அதாவது எப்பயுமே ஒரு காரியத்தை நான் செய்யும் பொழுது ஒன்றிலே நான் உறுதியாக இருக்க வேண்டும். ஆசை சொன்னார், அதனால் நான் செஞ்சிட்டு இருக்கிறேன் பிரதர், எனக்கு இதில் என்ன இல்லை, விருப்பமே இல்லை. அது ரொம்ப பரிதாபங்க. நீங்கள் ஒரு காரியத்தை செய்ய வேண்டுமானா, ஏன் ஒரு பெண்ணை திருமணம் பண்ணினாலும் கூட, ஒரு ஆணை திருமணம் பண்ணுகிற அந்த நிலையத்தில் திருமணம் வாழ்க்கையில் ஒன்று மட்டும் உங்களுக்கு உறுதியாக இருக்கணும். எங்கள் அப்பா அம்மா கட்டி வச்சுட்டான்னு சொன்னீங்கன்னா நீங்கள் சாகுற வரைக்கும் நரகத்தை தான் அனுபவிப்பீங்க. ஆனால் இது தேவனுடைய திட்டம் என்பதை உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணணும்? உணரணுங்க. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அது இல்லைன்னு சொன்னால் உங்களால் சந்தோஷமாக இருக்க முடியாது. யாரோ கட்டி வச்சுட்டாங்க, தலையில் கட்டி வச்சுட்டாங்க, என் நேரம் அப்படி ஆகி போச்சு, அப்படி தான் நினச்சிட்டு இருப்பீங்க. உலகத்தானுக்கு அப்படி தான் இருக்குது. அதிர்ஷ்டத்தை நம்புகிற உலகம் இது. ஆனால் நமக்கு அப்படி அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே யாருடைய திட்டங்கள்? தேவனுடைய திட்டங்கள். ஆண்டவரே, இது உங்களுடைய திட்டமானால், இது உங்களுடைய தீர்மானமானால் என் வாழ்க்கையில் நடக்கட்டும். இல்லைன்னா என்ன பண்ணிருங்க? தடுத்துருங்க. இதில் தான் இந்த லவ் மேரேஜஸ் எல்லாம் ரொம்ப ஒரு ஆபத்தான நிலைமையில் இருக்கிறது. யாரையாவது பார்த்து, யாரையாவது விரும்பி, அழகின் அடிப்படையிலேயோ சூழ்நிலையின் அடிப்படையிலையோ யாரையும் விரும்பி விட்டு கடைசியில் அது தேவனுடைய சித்தமாக மாற்றிக்கொள்ளலாம் என்று விரும்பினால் அங்கே பயங்கரமான ஆபத்து இருக்கிறது. எப்படி தெரியும் அது தேவனுடைய சித்தம் என்று சொல்லி? இல்லை, எங்களை சந்திச்சது முதல் பார்வையிலே எங்களுக்கு தெரிஞ்சிருச்சுங்க. அது யாரு? கண்ணும் கண்ணும் பார்த்த பொழுதே எங்களுக்கு விளங்கிச்சு யாருடைய சித்தம். அப்படியெல்லாம் இல்லைங்க. அது வேறதான் விளங்கும். கர்த்தருடைய சித்தம் விளங்காது. ஆபத்துங்க. ரொம்ப புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு ரொம்ப பாப்புலர் ஆகிட்டே தான் வருது எல்லா இடங்களிலுமே. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் ஒன்றுக்கு பயந்து நடுங்க வேண்டும். ஆண்டவரே, இது உம்முடைய சித்தமா இல்லையா? அவருடைய சித்தமானால் நல்லதோ கெட்டதோ தைரியம் என்ன பண்ணலாம்?
இறங்கலாங்க. ஏன்னா அதுல ஆபத்து இல்லைங்க. ஏன்னா அவர் நம்ம என்னோடு கூட இருக்க போகிறார். அதுதான் யோசேப்பு மரியாள்கிட்ட சொல்லுகிறார் இல்லையா, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், பயப்படாத. இங்கே சொல்லுகிறான், பயப்படாதே யோசேப்பு, இது தேவனால் உண்டானது, ஆனாலே பயப்படாமல் அவளை என்ன பண்ண சேர்த்துக்கொள் என்று சொல்லி அழகாய் சொல்கிறான். போன வாரம் நம்ம வாசம் நியாயாதிபதிகளின் புத்தகம் 6வது அதிகாரத்தில் ஆண்டவர் இதே வார்த்தையை இங்கே பயன்படுத்துகிறார். சரியா? 6வது அதிகாரம் கிதியோனை ஆண்டவர் அனுப்பின பொழுது ஆண்டவர் இது எப்படி நடக்கும் என்று சொல்லி அவன் கேட்கிறான். 14வது வசனத்தை வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம், நியாயாதிபதிகளின் புத்தகம் 6வது அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானின் கையில் நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? நான் தான் இதை செய்ய சொல்றேன். யோசேப்பே, நான் சொல்றேன், தைரியமா அவளை ஏத்துக்கோ. இது தேவனால் உண்டானது, இது மரியாளின் தவற்றினால் உண்டானதில்ல, தைரியமா ஏத்துக்கோ. கிதியோன்ட்ட சொல்லுகிறான், அனுப்புகிறவர் நான் அல்லவா, நான் இதை செய்கிறேன், தைரியமாயிட்டது. எவ்வளவு பெரிய கான்பிடன்ஸ் தெரியுமா நம்ம வாழ்க்கையில ஃபேஸ் பண்றதுக்கு. தைரியமாக ஃபேஸ் பண்ணலாம். நான் இந்த காரியத்தை செய்யறதுக்கு ஒரே ஒரு காரணம், தேவன் என்னை அழைத்திருக்கிறார், தேவன் என்னை செய்ய சொல்லுகிறார், தேவன் இந்த காரியத்திலே திட்டத்தில் இருக்கிறார் என்பதை நான் அறியும் பொழுது தைரியமாக முன்னேறி செல்ல முடியும். யாரோ சொன்னாங்க, எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு, அப்படியெல்லாம் இல்லைங்க. இது தேவனுடைய திட்டமாய் இருக்க வேண்டும். நீதிமொழியில் வாசிக்கிறோம், மனுஷனுக்கு நன்மையாய் தோன்றுகிற செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். நல்லதுன்னு தான் நினைச்சு போறோம், கெட்டது நினைச்சு யாருமே போறது கிடையாது. ஆனா அது மனுஷனுடைய வழியா இருக்குமானால் அதனுடைய முடிவு அழிவா இருக்கும். ஆனால் தேவனுடைய வழியா இருக்குமானால் அது நித்திய ஜீவனாக அது இருக்கும். 3வது காரியத்துக்கு போகலாம். முதல் காரியம், திட்டம் அவனுக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறது, திட்டம் விளக்கப்படுகிறது. 2வது காரியம். 3வது காரியம், திட்டத்தின் மேன்மை எங்கே சொல்லப்படுகிறது. மறுபடியும் அதே போல மரியாளை போலவே, மரியாளுக்கு சொல்லப்பட்டது போலவே திட்டத்தின் மேன்மை. 21வது வசனம், அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். யோசேப்பு, நீ மரியாளை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அந்த குழந்தைக்கு இயேசு என்ற பெயரிட வேண்டும். காரணம் என்ன சொன்னா, அதனுடைய தேவனுடைய திட்டம் என்னன்னு சொன்னா, அந்த குழந்தையின் மூலமாக அவருடைய ஜனங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட போகும். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? இந்த யோசேப்பு இந்த திட்டத்தை செய்கிறதுனாலே உலகத்தின் மக்களுடைய அநேகருடைய பாவங்கள் நிவர்த்தியாக போகிறது. அதுதான் தேவனுடைய திட்டம். ஆபிரகாமை தேவன் அழைத்த பொழுது ஆண்டவர் சொல்கிறார், ஆபிரகாமி, உன் வீட்டை விட்டும் உன் இனத்தை விட்டும் உன் தேசத்தை விட்டு நீ புறப்பட போக வேண்டும். நீ போவாயானால் உன் மூலமாக பூமியுள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஆபிரகாம் போ. மோசே ஆண்டவர் அழைக்கிறார், மோசே நீ புறப்படு, பார்வோனிடத்திலே போக வேண்டும், நான் உன்னை அனுப்புகிறேன். நீ இஸ்ரவேலை பார்வோனின் அடிமைத்தனத்திலிருந்து என்ன பண்ணணும், விடுதலையாக்க வேண்டும். ஜனத்திற்கு விடுதலை கொண்டு வர நான் விரும்புகிறேன் சொல்கிறார். அதாங்க மேன்மை. மரியாளிடத்தில் சொல்லப்படுகிறது, பயப்படாத, நீ பெற்றெடுக்க போகிற பிள்ளை பெரியவராயிருப்பார், தாவீதின் குமாரன் எனப்படுவார், தேவனுடைய குமாரன் எனப்படுவார், தாவீதின் சிங்காசனம் அவருக்கு கொடுக்கப்படும், யாக்கோபை அவர் என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவே இராது. இன்னைக்கு நானும் நீங்கள் இந்த ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். எதுக்காக இருக்கிறோம்? ஏதோ நான் செய்யற பிசினஸ் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும், அவ்வளவுதானா? ஏதோ நான் மோட்சத்துக்கு போனோம், அவ்வளவுதானா? இல்லைங்க, அதற்குள்ள ஒரு பெரிய ரட்சிப்பின் திட்டம் அடங்கி இருக்கிறது. உங்களை கொண்டுதான் தேவன் உங்கள் ஜனத்தை சந்திக்க விரும்புகிறார். முதலாவதாக நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பீர்களானால், முதல் சந்ததியாய் நீங்கள் இருப்பீர்களானால், உங்களுடைய மக்கள் மத்தியிலே ஒருவேளை அநேக பாடுகளை நீங்கள் சுமந்துதான் ஆக வேண்டும், கஷ்டங்களை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஏன் தெரியுமா? நீங்க தாங்க உங்க ஜனத்துக்கே ரட்சிப்புக்கு காரணமாய் அமைய போகிறீர்கள். யோசேப்பு கஷ்டமா தான் இருந்துச்சு. என்ன ஆண்டவரே, நிம்மதியா கல்யாணம் கட்டலான்னு பார்த்தா இவ்வளவு பெரிய குழப்பம் வந்துருச்சே. இல்லை யோசேப்பு, இது நான் செய்கிற காரியம். இது நீ செய்கிறதுனாலே ஏராளமான மக்கள் என்ன பண்ண போறாங்க, ரட்சிப்பை அடைய போகிறார்கள்.
யோசுவாவை ஆண்டு அழைத்த பொழுது சொல்கிறான், நீதான்ப்பா தேசத்தை பங்கிட போகிறாய். யோசேப்பை தேவன் அழைத்த பொழுது ஒருவேளை அவனுக்கு முழுமையாய் தெரியுமான்றது தெரியல. கடைசியை அவன் சொல்கிறான், அநேக ஜனங்களுக்கு நான் ஜீவ ரட்சணையை அளிக்கும்படியாக தேவனே எனக்கு உங்களுக்கு முன்னே அனுப்பினான். ஜீவ ரட்சணை, அநேகருடைய உயிரை காப்பாற்றுறதுக்காக என்னை அனுப்பினான். அந்த பாதை எப்படிங்க இருந்துச்சு? கரடு முரடான பாதை. அண்ணன்மார்களே தன்னை விற்றார்கள். அடிமையாக எகிப்துக்கு வருகிறான். செய்யாத காரியத்திலே குற்றம் சாட்டப்படுகிறான். வேதனையோடு கூட சிறைச்சாலையில் தன் நேரத்தை செலவு செய்கிறான். வாலிபம் எல்லாம் கடந்து போய்விடுமோ, வாழ்க்கையே அழிந்து போய்விடுமோன்னு சொல்லி ஒரு பரிதாபமான நிலைமையிலே நிற்கிறான். ஆனா யோசேப்பு கடைசியில் சொல்கிறான், இல்லை, அநேகருக்கு ஜீவ ரட்சணை கொடுக்கும்படியாக தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினான். அவருடைய திட்டம் புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் வேஸ்டா நம்மளை அழைக்கல, சும்மா அழைக்கல. என்னை மட்டும் காப்பாத்துறதுக்காக ஆண்டவர் அழைக்கல, என்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்வதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்குகிறாரே, ஏசாயா 53வது அதிகாரத்தில் சொல்லும் பொழுது ஆத்தும மீட்பினாலே அவ திருப்தி ஆனா சொல்லப்பட்டிருக்கு. அந்த வார்த்தைகளை பார்க்கலாம். 53வது அதிகாரம் 11வது வசனத்தை, அந்த 10லிருந்தே அது சொல்லப்படுகிறது. 11வது வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். என் தாசனாகி நீதிபதி தம்மை பற்றும் அறிவினாலே அநேகரை நீதிமான்கள் ஆக்குவார். அவருடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். அநேக மக்கள் அவராலே நீதிமான்கள் ஆக்கப்பட போகிறார்கள். அவருடைய ஆத்தும வருத்தத்தின் பலனை அவர் தூரத்திலே பார்த்தார். நான் ஒருவன் சிலுவையிலே மரிக்கிறதுனாலே உலகமே என்னாலே ரட்சிக்கப்பட போகிறது. அநேக ஜனம் அவருடைய சமூகத்தில் வந்து நிற்க போகிறது. அநேகர் அவனுடைய பிள்ளைகளாய் மாறப்போகிறார் என்பதனாலே அந்த சிலுவையை அவர் சந்தோஷமாய் சுமக்கிறார். பாடுகள் இருந்தது, அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளியாய் விழுந்தது, உண்மைதான். அடி ஒவ்வொன்றும் வலிக்கத்தான் செய்தது, ரத்தம் சொரிந்தது சிலுவையில் இருந்து. அவரை அவமானப்படுத்தின பொழுது அதுக்கு அவருக்கு கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் ஒன்றை மட்டும் அவரால் பார்க்க முடிந்தது, அவர் மரிப்பதனால் அநேகர் ரட்சிக்கப்பட போகிறார். இன்னைக்கு ஆண்டவன் நம்மை அழைத்தது காரணம் கொஞ்சம் கூட நான் நோகவே கூடாது, எனக்கு கொஞ்சம் கூட வலிக்க கூடாது, எனக்கு கொஞ்சம் கூட நஷ்டம் வரக்கூடாது, என் நேரம் கொஞ்சம் கூட நான் மற்றவங்களுக்கெல்லாம் விட்டு கொடுக்க முடியாதுன்னு சொன்னா நீங்க ஆண்டவருக்காக ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க. ஆண்டவர் சொல்றதை செய்ய ஆயத்தமானால் அதற்குள்ளே பெரிய ஆசீர்வாதம் உண்டு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பாஸ்டருக்காக செஞ்சீங்கன்னா அது வேஸ்ட், சபைக்காக செஞ்சீங்கன்னா வேஸ்ட், ஏதோ பெயருக்காக செய்தால் அதுவும் வெயின். ஆனால் தேவன் உங்களை ஒரு இடத்துல வைத்திருக்கிறாரே, உங்களை ரட்சித்திருக்கிறாரே, உங்களை சில காரியங்களை செய்யும்படிய அழைக்கும் பொழுது, அவருடைய சித்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் பெரிய காரியங்களை செய்கிறார். அடுத்த காரியத்துக்கு வரலாம். திட்டம் அறிமுகப்படுத்தப்படுகிறது, திட்டம் விவரிக்கப்படுகிறது, திட்டத்தின் மேன்மையை பற்றி வாஸ்தவம். அடுத்த காரியம், நான்காவதாக திட்டத்தின் உறுதியை பார்க்கிறோம். மத்தேயு முதல் அதிகாரத்தில் திட்டத்தின் உறுதி 22வது வசனம். ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன். அந்த உறுதினா தீர்க்கதரிசியின் மூலமாய் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அது ஒண்ணுதாங்க உறுதி, தற்செயலா நடக்கல. இது மரியாள் நிமித்தமா நடக்கல. இவ்வளவு கல்யாணம் கட்டினதுனால எனக்கு வந்துச்சு இல்ல, அதுவும் இல்ல. இது யாருடைய திட்டம்? ஏற்கனவே தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இது நடந்திருக்கிறது. 23ஆம் வசனம். அந்த திட்டத்தையே, அந்த தீர்க்கதரிசி சொன்னதையே ஆண்டவர் சொல்லுகிறார். அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். இதெல்லாம் தேவதூதன் எதுல பேசுறான்? சொப்பனத்துல, கனவுல பேசுகிறான். நிச்சயமா நின்று 2 பேர் பேசுற மாதிரி தான் அது இருந்திருக்கணும். யோசேப்புக்கு எந்த சந்தேகமும் அவனுக்கு ஏற்படுத்தலை. கனவுன்னு சொல்லி நினைக்கல, ஏதோ சொப்பனம், நான் அதை பத்தி யோசிச்சே படுத்ததுனால அது எனக்கு வந்துருச்சு அப்படின்லாம் நினைக்கல. தெளிவாக அவன் தேவதூதனாலே சொல்லப்படுகிறான்.
இதை ஏசாயா 7வது அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். ஏசாயா 7:14 இதே வசனம் இருக்கிறது. ஒரு கன்னிகை கர்ப்பவதியாக ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். அப்ப ஏற்கனவே சொல்லப்பட்ட காரியம் யார் மூலமாய் நிறைவேறுகிறது? இப்பொழுது யோசேப்பு மரியாள் மூலமாக அது நிறைவேறப்போகுது. ஆமாங்க, தேவனுடைய அனாதி, நான் ஏற்கனவே பலமுறை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். தேவனுடைய திட்டம் என்பது பீஸ் பீஸா இல்லை, அங்கங்க ஒவ்வொன்றா இல்லை. அது ஒரே நித்திய திட்டம். அது சரியா, ஒரு திட்டம், சிங்கிள் பீஸ் அது தேவனுடைய திட்டம் என்பது. ஆனால் அங்கங்க நடக்க வேண்டிய நிகழ்ச்சிகளை நிறைவேற்றுவதற்காக ஆங்காங்கே தேவன் சில மனிதர்கள் என்ன பண்ணுகிறார்? பொறுக்கி எடுக்கிறார். இந்த மனுஷனை கொண்டு இந்த இடத்துல செய்யணும், அங்கங்கே செய்கிறார். அதில் ஒரு ஆள் தான் அங்கே நீங்களும் நானும். சந்தோஷமா? சந்தோஷம் இல்லையா? அதோட மேன்மை இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. முழு நேர ஊழியக்காரனாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. அப்படி உங்களை அழைப்பாரானால் நீங்கள் வந்து தான் ஆகணும். ஆனால் எல்லாருமே அவருடைய திட்டத்தை செய்யும்படியா அழைக்கப்பட்டவர்கள், மறந்துடாதீங்க. எங்கோ ஒரு காரியத்தை நிறைவேற்றும்படியா தேவன் நம்மை அழைக்கிறார். மரியாளுடைய திட்டம் என்ன? ஒரு குழந்தையை பெற்றெடுப்பது. யோசேப்பிற்கான திட்டம் என்ன? அந்த மரியாளை பராமரிப்பது. எது மேன்மையானது? யார் பாக்கியவதி? யோசேப்புக்கு ஆண்டவர் சொல்லல நீ பாக்கியவதி என்று சொல்லி, புருஷர்களுக்குள்ளே நீ பாக்கியவானா இருப்பான்லாம் சொல்லலைங்க. அப்பனா யோசேப்பு பாக்கியவான் இல்ல. ஆண்டவர் அதுக்கு அழகான விளக்கத்தை எங்க சொல்லியிருக்கார்? லூக்கால சொல்லிட்டார் இல்லையா? என்னுடைய சித்தத்தை செய்கிற எவனும் அவளை காட்டில் என்ன பண்ணுவாங்க? பாக்கியவானா இருப்பான். அவருடைய சித்தத்தை செய்கிற ஒவ்வொருவரும் பாக்கியவான். யோசேப்பும் பாக்கியவான், மரியாளும் பாக்கியவதி. இங்கே உட்கார்ந்திருக்கிற நீங்களும் நானும் அந்த பாக்கியத்துக்காகவே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆனால் நம்ம அதை நிறைவேற்ற வேண்டும். ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, நம்முடைய பலத்தினால நிறைவேற்ற முடியாது, சரியா? ஆனால் ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டிய காரியம், ஆண்டவரே என்னை எதற்காக தெரிந்து கொண்டிரும், அந்த நோக்கத்தை நான் என்ன பண்ணணும்? செஞ்சு முடிக்கணும் ஆண்டவரே. அது சின்னதா பெருசா அது முக்கியம் கிடையாது. நம்ம எல்லாரையும் ஆண்டவர் ஒரு நாளிலே பரலோகத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது எப்படி அழைப்பார் என்று சொன்னால், உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாய் இருந்தாய், உன்னை அநேகத்தின் பேரிலே அதிகாரியாய் வைப்பேன். உண்மையும் உத்தமமாய் ஓடினோமா? ஓடலையா? எத்தனை ஆத்துமா ஆதாயம் பண்ணன? ஆண்டு கேட்க போறதில்ல. எத்தனை சபை நாட்டினாய்? கேட்க போறதில்ல. எத்தனை டிராக்ட் கொடுத்த? கேட்க போறதில்ல. எத்தனை மணி நேரம் எனக்காக ஓடி அலைந்தாய்? அதையும் கேட்க போறதில்ல. ஒன்று மட்டும் கேட்பார், ஒன்றை மட்டும் பார்ப்பார். இவன் எனக்காய் உத்தமமாய் ஓடினானா, உண்மையாய் ஓடினானா, அல்லது முறுமுறுத்துக்கிட்டே ஓடிட்டானா? வாய்க்கு வந்தபடியெல்லாம் அப்பப்போ பேசுறது, சே இந்த ஊழியத்துக்கு வந்ததுனால தான் எனக்கு இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு நான் சொல்லுவேனே. ஆனால் யாரை திட்டுறேன்? யாரை திட்டுறேன்? என்னை அழைத்தவரை திட்டுகிறேன். இவருக்கு வந்ததுனால தான் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், நான் மட்டும் அன்னைக்கே வேலைக்கு போயிருந்தேன்னா எவ்வளோ நல்லா இருந்துப்பேன் தெரியுமா அப்படின்னு சொன்னேன்னா யாரை அவமானப்படுத்துகிறேன்? என்னை அழைச்சவரை அவமானப்படுத்துகிறேன். அவர் எனக்கு தேவையானதெல்லாம் கொடுக்காததாக நான் பேசுகிறேன். அப்போ சில நேரத்தில் எனக்கு விளங்கலை, ஏன் ஆண்டவரே என்னால் செய்ய முடியாதெல்லாம் செய்ய சொல்கிறீங்க, எனக்கு புரியலையே ஆண்டவரே. கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு தெரியும், என் மூலமாய் செய்ய வேண்டியதை யார் செய்து முடிப்பா? அவர் செய்து முடிப்பா. சேனைகளின் இன்னைக்கு காலையில் வாசித்த பகுதி தான் நினைக்கிறேன். நான் அந்த வசனத்தை தேடி இருந்தேன், கடைசியில் எனக்கு தெரிஞ்ச பகுதியிலே இருந்துச்சு. ஏசாயா 9வது அதிகாரம் இதே பகுதி தான், சரியா? மரியாள், அதாவது நமக்கு ஒரு பாலகன் கொடுப்பா, நமக்கு ஒரு குமாரன், பாலகன் பிறந்தா நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்ட அந்த வரிசையில் தான் வருது. தாவீதின் சிங்காசனம் அவருடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம் 9:7. ஆனா 9:7 கடைசிக்கு வாங்களேன், சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்களும் நானும் செய்ய போறதில்லை. எனக்கு ஆசை வேண்டும், எனக்கு உண்மை வேண்டும், உத்தமம் வேண்டும். ஆனால் என் மூலமா யார் செய்து முடிக்க போகிறது? தேவன். யாருடைய வைராக்கியம்? என் வைராக்கியம் அல்ல, உங்கள் வைராக்கியம் அல்ல, தேவனுடைய வைராக்கியம் அதை செய்து முடிக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அற்புதமான காரியங்க.
நான் நின்னா போதுங்க, அவர் செஞ்சு முடிச்சிடுவார். கலப்பையில கை வச்சுட்டு பின்னாடி திரும்பி பார்க்காதான் ஆண்டவர் சொல்றார். கலப்பையில கை வச்சா போதும், அவர் உழுதுருவார் எல்லாத்தையும், அவர் எல்லாத்தையும் செய்து முடிப்பார். அதான் சொல்றார் ஆண்டவர், கிதியோன் பயப்படாத, அனுப்புகிறவர் நான் அல்லவா, உனக்கு இருக்கிற பலத்தோட நீ போ. ஒரு மனுஷனை முறியடிக்கிற மாதிரி மீதியான என்ன பண்ணுவேன், முறியடிப்பேன், நான் பார்த்துக்கிறேன் எல்லாம், நீ போ நீ போ. ஆண்டவர் கொடுத்தது ஒரு பானை, ஒரு இது தீவட்டி, ஒரு எக்காலம். அடிக்கிறதுக்கு பட்டயம் கூட கொடுக்கல, ஈட்டி கூட கொடுக்கல, கேடகம் இல்லை, ஒன்றுமே இல்லை. எப்படிங்க ஜெயிக்க முடியும்? அதாங்க நம்முடைய ஆண்டவர். அவரே எல்லாமே எல்லாமாக இருக்கிறார். அவர் எனக்கு முன்பதாக சில, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். ஆண்டவர் எல்லாம் செய்திருவார். நம்ம எதுவுமே செய்ய போகிறதில்லை. காரணம் என்ன சொன்னா, அவருடைய திட்டம் ஏற்கனவே வெளிப்படுத்தப்பட்டு ஆயிற்று. யோசேப்பு நீ அதை செய்ய வேண்டும். இப்போ அதை உறுதியை பாருங்க, தேவனுடைய திட்டத்தின் உறுதி. யோசேப்பின் கீழ்ப்படிதலை அடுத்தது கடைசியாய் பார்க்க. இதெல்லாம் அவருடைய திட்டம். யோசேப்பு கீழ்ப்படிதலை பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. எனக்கு பேசதான் நேரம் இல்லை. முதல் அதிகாரம் 24வது வசனத்துக்கு வந்துடலாம். ஆபிரகாம மாறி அதிகாலை எழுந்து புறப்பட்டான்னு சொல்லி தமா மகனை பலியிற்கா புறப்பட்டது மாதிரி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. யோசேப்பு நித்திரை தெழுந்து எழுந்தான். காலையில் தான் எழுந்திருப்பான்னு நினைக்கிறேன். எந்திரிச்சிட்டு ஒரு சொப்பனம் வந்த மாதிரி இருக்குதே, தூதன் சொன்ன மாதிரி இருக்குதேன்னு சொல்லி சந்தேகத்துக்கு அவன் இடம் கொடுக்கவே இல்லைங்க. எழுந்துச்சான், நேராக போனான், மனைவியை சேர்த்து கொண்டான். அதாங்க சொல்லப்படும். யோசேப்பு சந்தேகத்துக்கு இடம் கொடுக்கவில்லை, அதை உடனடியாக கீழ்ப்படுகிறான். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். கீழ்ப்படிதல் என்பது உடனடியாக வர வேண்டும். நீங்க தாமதப்படுத்தினீங்கன்னா பிசாசு அங்கே மேற்கொண்டுவான். அதனால்தான் என்னவோ தெரியல, ஆபிரகாம் உடனடியாக என்ன பண்றான், செய்யறான். மனைவிட்ட கூட சொல்ல, காலையில் எழுந்துச்சா, சேனையை கட்டினா, கழுதையை கிளப்புனா, விறகு எடுத்தா, நெருப்பு எடுத்துக்கிட்டா, கிளம்பிட்டான். வேலைக்காரங்களை கூட்டிட்டு எதுக்கு போறோம் எதுக்கு போறோம் கூட ஒண்ணுமே சொல்லலை யார்ட்டையும். கிளம்பினான். ஏன்னா எந்த தடையும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக. நம்முடைய வாழ்க்கையில் நேரத்தில் ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய முடியாத காரணம் தெரியுமா? தாமதம். நாளைக்கு செய்யலாம், நாளை மறுநாள் செய்யலாம் என்று சொல்லி தள்ளி போடுகிறதுனாலே வருகிற தோல்விகள். யோசேப்பு சந்தேகத்துக்கும் இடம் கொடுக்கவில்லை, தாமதமும் பண்ணவில்லை, உடனடியாக கீழ்ப்படுகிறான். இன்னொரு காரியத்தை பார்த்தீங்க 25ஆம் வசனத்தில், அவள் தன் முதற்பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு ஏசென்று பெயரிட்டான். பொறுமையாக இருந்து தன் பணிகளை நிறைவேற்றுகிறான். அவசரப்படுகிறவன் அல்ல, முடிவு மட்டும் கீழ்ப்படுகிற ஒரு மனிதனாக அவன் காணப்படுகிறான். மரியாதை ஏற்றுக்கொண்டான், சந்தோஷமான காரியம். பொறுமையாக இருக்கிறான். எத்தனை மாதங்கள் என்று சொல்லி தெரியவில்லை அதுக்கு பின்பதாக. ஆனால் பொறுமையாக இருந்து குழந்தை பிறக்கு மட்டும் பொறுமையாக இருந்து அவளுக்கு பேர் வைக்கிறான். சும்மா அப்படியே மூலையில் உட்காந்துருக்கலங்க அவன். அதுக்கப்புறம் அவங்க அந்த இடையில எங்கே போகிறாங்க, நாசரேத்திலிருந்து பெத்லேமுக்கு போகிறாங்க. 3 மைல் மரியாதை கூட்டி கொண்டு போக வேண்டியதாக இருந்துச்சு. சத்திரத்தில் இடம் இல்லை, ஒவ்வொரு இடமா தேடி அலைகிறான் மரியாளுக்கு பிரசவம் நடப்பதற்காக. சில மாற்று தொழுவத்தில் தான் அவனுக்கு இடம் கிடைத்தது. அந்த பொறுப்பை எல்லாம் அவன் நிறைவேற்றுகிறான். பிள்ளைக்கு பேர் வச்சது மட்டும் கிடையாது, அதுக்கப்புறம் பிள்ளையினுடைய காரியங்களை எல்லாம் பார்க்கிறோம். குழந்தை வளர்ந்து வருகிறது. தான் பெறாத ஒரு பிள்ளை, தன்னுடைய பிள்ளை அல்லது. மரியாளுக்கும் அது தேவனுக்கும் உள்ள ஒரு திட்டம். என்ன நம்மளை வந்து மாட்டி விட்டாங்களேன்னு சொல்லி அவன் நினைக்கவில்லை. அது தேவன் தன் கையிலே கொடுத்த பொறுப்பு என்பதை உணர்ந்தவனாக அவன் அதை செய்கிறான். மரியாளுக்காய் செய்யவில்லை, தேவனுக்காக செய்கிறான். அது மட்டும் இல்லை, பிள்ளை வளர்ந்தது, இடையில எய்த்துக்கு கூட்டிட்டு ஓட வேண்டியதாச்சு மரியாளையும் குழந்தையும் காப்பாத்துறதுக்காக. அதையும் செய்கிறான். அப்புறம் ஆண்டவர் சொல்கிறான், எய்த்துல இருந்து கிளம்பி வாப்பான்னு சொல்றாரு. பிள்ளையை தூக்கிட்டு எங்க வருகிறான், ஊருக்கு வருகிறான். அந்த 2வது அதிகாரம் 23ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது நாசரேத்தூருக்கு மறுபடியும் வரான். அது பழக்கமான ஊரு, மத்திய 2வது அதிகாரம் 23ஆம் வசனத்துல. ஆனா அவனுக்கு ஒரு பயம், சரியா? பயத்தினால
21 வாசிக்கிறேன். அவன் எழுந்து பிள்ளையும் அந்த தாயை கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்தான். ஆகிலும் அர்க்கெலாயு தன் தகப்பனாகிய ஏரோதின் பட்டத்துக்கு வந்து யூதேயாவில் அரசாளுகிறான் என்று கேள்விப்பட்டு அங்கே போக பயந்தான். அப்பொழுது அவன் சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு கலிலியா நாட்டின் புறங்களிலே விலகி போய் நாசரேத் என்னும் ஊரிலே வாசம் பண்ணினான். நஸ்ரேன் எனப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஆனா செஞ்சது பயத்தினால் எங்க போய் வாழ்றான்? நாசரேத் ஊர்ல. ஆனா அது என்னவா மாறியது பாருங்களேன். நஸ்ரேன் என்று அழைக்கப்படுவான்னு சொல்லப்பட்டது நிறைவேறும்படி அப்படி நடந்தது. அப்படின்னா எதுவுமே நம்முடைய வாழ்க்கையில் என்ன இல்லை, தற்செயல் அல்ல. நன்மைகள் மட்டும் இல்லைங்க, ஏன்னா அதிர்ஷ்டமா கிடைச்சிச்சுங்க, புண்ணியமா கிடைச்சிச்சுங்க, எதுவும் இல்லைங்க, எதுவுமே இல்லை. எல்லாமே என்னது? தேவனுடைய திட்டம். கஷ்டம் வந்தாலும் அது தேவனுடைய திட்டம், நன்மை வந்தாலும் அது தேவனுடைய திட்டம். அதுதான் யோபு சொல்லுகிறார், நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ? பைத்தியக்காரி மாதிரி நீ பேசுறேன்னு சொல்லி யோபு தன் மனைவி இடத்துல சொல்லுகிறார். நிறைய நேரத்தில் நம்ம அப்படித்தானே இருக்கிறோம். நன்மை கொடுத்தால் ஸ்தோத்திரம், தீமையை கொடுத்து விட்டால் மூஞ்சி தூக்கிறது, ஜெபம் பண்றது இல்லை, பைபிள் வாசிக்கிறது, சர்ச்சுக்கு வர்றது இல்லை. என்னன்னு சொன்னா ஆண்டவர் மேல வருத்தம் இல்லைங்க. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. எதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாம் அவருடைய திட்டத்தின்படி நடக்கிறது. அழகாக அவர் செய்கிறார். பிள்ளை அங்கே வளருக்குது. 12 வயசு ஆகிற வரைக்கும் வீட்டில் வச்சு இந்த பிள்ளைக்கு என்ன பண்ணியிருப்பான்? நியாயப்பிரமாணத்தை கற்றுக் கொடுத்திருப்பான். நான் முடிச்சிடறேன். 12 வயசுல எங்க கூட்டிட்டு கொண்டு போகிறான்? எருசலேம் கூட்டிக் கொண்டு போகிறான், தேவாலயத்தில். அங்க பிள்ளை பெரியவங்களோட என்ன பண்ணுகிறான்? பேசிக்கொண்டிருக்கிறான். அங்கதான் அவனை தொலைச்சிட்டாங்க. அவர் அங்கேயே இருந்துட்டாரு, வரான்னு சொல்லி இவங்க வந்துட்டாங்க. திருப்பி போய் அவனை பார்க்குறாங்க. ஆச்சரியமா இருக்கிறது. அப்ப 12 வயது வரைக்கும் அவனுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியதை யோசேப்பு கற்றுக் கொடுத்தான். பின்பதாக நியாயப்பிரமாணத்திலே அவர் வளர்கிறான். கிருபையிலும் சத்தியத்திலும் அவர் வளர்ந்தான் சொல்லி வேதம் சொல்லுகிறது. தன் கடமைகளை செய்து முடித்த யோசேப்பு அற்புதமான ஒரு மனுஷன். மரியாளை பராமரிக்க அழைக்கப்பட்ட ஊழியக்காரன், ஊழியக்காரிக்கு ஒரு ஊழியக்காரனாய் அழைக்கப்பட்ட யோசேப்பு. தேவனுடைய வசனத்தில் அற்புதமாய் பார்க்கணும். நான் சொல்லிட்டு நான் போகிறேன். மோசே தான் தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு மனுஷன். ஆனா மோசேக்கு வாயாக ஒருவன் அழைக்கப்பட்டான். யார் அது? ஆரோன் இல்லையா? மோசே பயப்படுறான், என்னால பேச முடியாது, நான் திக்கு வாயின்னு சொல்றான். இல்ல இல்ல பயப்படாத, நான் இன்னொருத்தனை கொடுக்குறேன், ஆரோன் நீ வா, அவனுக்கு போய் உதவி செய். யார் அண்ணன், யார் தம்பி? மோசே தம்பி, ஆரோன் அண்ணன். அண்ணனை வந்து உதவியா கொடுக்கிறார் ஆண்டவர் மோசேக்கு. எவ்வளவு ஆச்சரியம் இல்லை? ஒரு இடத்துல யாத்ராமத்தில் வாசிக்கும் போது, 8வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது ஒரு யுத்தம் நடைபெறுகிறது. அப்ப 2 பேர் மோசையோடு கூட போறாங்க அந்த மலை உச்சிக்கு. மோசையை கையை கோலை பிடிச்சிட்டே நிற்கிறான். மற்ற 2 பேர் என்ன பண்ணாங்க? அவன் கையை தாங்கி பிடிச்சிட்டே இருந்தாங்க. ஆரோனும் ஊரும். ஊழியக்காரனுக்கு உதவி செய்கிற, ஊழியகம் செய்கிற 2 பேரை பார்க்கிறோம். எது மேன்மையான காரியம்? ஊழியக்காரனா இருப்பதா, ஊழியக்காரனுக்கு ஊழியக்காரனா இருப்பதா? எல்லாமே தேவனுடைய சித்தத்தை செய்வது தாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க எப்படி செஞ்சீங்கன்றதுதான் முக்கியம். தேவனுடைய சமூகம் இந்த உலகம் வித்தியாசமா பார்க்குது. சரியா? இந்த ஊழியம் செஞ்சா ஓ அது பெரிய ஊழியங்க, இந்த ஊழியம் ஓ அதான் செய்றீங்களா நீங்க? அற்பமாய் பார்க்கிற இந்த உலகம் பார்க்கிற மாதிரி நாம் பார்க்க வேண்டாம். நான் என் தேவனுடைய திட்டத்தை செய்ய நிறைவேற்றுகிற ஒரு ஊழியக்காரன், அவ்வளவுதான். அது மரியாதை போய் அழைக்கப்பட்டிருந்தாலும், யோசேப்பை போல அழைக்கப்பட்டிருந்தாலும் நான் ஓட முடியும். யோசேப்புக்கு உதவியா 70 மூப்பர்களை பார்க்கிறோம். ஆசரிப்பு கூடாரம் கட்ட வேண்டும். உடனே ஆண்டவர் சிலருக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து நீங்க என்ன பண்ணுங்க, கட்டுக்க வாசம். அநேக காரியங்களை வேதாந்தத்தில் வாசிக்கலாம். பவுலுக்கு ஒத்தாசையா இருந்தது ஒரு ஊழியக்காரன் யாரு? நிறைய பேர் இருந்தாங்க. அதுல முக்கியமாய் லூக்கா. அவர் ஒரு டாக்டர், மெடிக்கல் டாக்டர். அவர் வரலாற்று ஆசிரியனாகவும் செயல்படுகிறார். ஒரு மெடிக்கல் டாக்டராக இருந்த ஒரு மனுஷன் பவுலுக்கு துணையாக எல்லா இடங்களுக்கும் என்ன பண்ணுகிறான்? போகிறான். அவரோடு கூட பிரயாணப்படுகிறான். நினைக்கிறேன் பவுலுக்கு ஏதோ வியாதி இருந்தது, பலவீனம் இருந்தது. அந்த பலவீனத்திலே உதவி செய்வதற்காக அவர் ஒரு மருத்துவராக கூடவே போயிருந்திருக்க வேண்டும். ஒரு காரியம் சொல்லுங்க, நல்லா கவனிங்க சகோதரிகள், கவனிங்க. ஆதாம் தேவனாலே படைக்கப்பட்டவர். ஏவாள் எதற்காக படைக்கப்பட்டார்? ஆதாமுக்கு ஏற்ற துணையை படைக்கப்பட்டார்.
அதில் சொல்ல வர விரும்புகிற ஒரு காரியம் என்ன சொன்னால், ஏவாள் இல்லைன்னா ஆதாமால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஏவாள் மிக முக்கியமானவள். அதே வேளையில் ஏவாள் நிற்க வேண்டிய இடத்துல ஏவாள் நிற்க வேண்டும். இன்னைக்கு சகோதரிகள் பக்கத்தில் அநேக பிள்ளைகள், வளர்ந்து வருகிற பிள்ளைகள் என்னன்னா, நாங்கள் ஈக்குவல் தான். நான் அடிக்கடி சொல்லுவேன், முக்கியத்துவத்திலே ஆணும் பெண்ணும் சமம், ஆனால் பணியிலே தே ஆர் டிஃபரெண்ட், வித்தியாசம். ஆண்களுக்கு கொடுக்கப்பட்ட பணி வேறே, பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட பணி வேறே. ஆதாமை தேவன் வித்தியாசமான நோக்கத்திற்காக படைக்கிறார், ஏவாளை வித்தியாசமான நோக்கத்திற்காக அவளை ஏற்படுத்துகிறார். புரிஞ்சுக்கணும். நாம் நிற்க வேண்டிய இடத்துல நின்று பணிபுரிந்தால் தான் அது தேவனுடைய திட்டமாக இருக்கும், அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஏவாள் ஆதாமாய் மாற முடியாது, ஆதாம் ஏவாளாய் மாற முடியாது. மோசே ஆரோனாய் இருக்க முடியாது, ஆரோன் மோசையாய் மாற முடியாது. சம்பவம் தெரியல, ஒரு முறை ஆரோனும் மிரியாமும் என்ன பண்றாங்க, மோசையிட்ட மோதுறாங்க. உன்ட்ட மட்டும் தான் ஆண்டு பேசுவாரா, எங்களோட ஆண்டு பேச மாட்டாரா, நீ தான் தலைவனா? ஆண்டு கோவப்பட்டார், பயங்கரமாய் கோவப்படுகிறார். நாம் நம்மை அழைத்த இடத்திலே நாம் நிற்க வேண்டும். தேவன் நம்மை எதற்காக வைத்திருக்கிறோம் அந்த இடத்துல என்ன தேவனுடைய பணியை செய்ய வேண்டும். அதில் பெரிய ஆசீர்வாதம் இருக்குங்க, பெரிய ஆசீர்வாதம் இருக்கு. அதில் இருக்கிற சந்தோஷத்தை போல வேற ஒன்று இருக்கா? இல்லாட்டி நீ போட்டியும் பிடுங்களுமாக மாறிவிடும், தேவனுடைய ஊழியம் நாசமாய் போய்விடும். இப்போ மரியாள் பெண், ஆனால் அவள் தாங்க தேவனுடைய திட்டத்துக்காக அழைக்கப்பட்டவள். ஆனால் மரியாளை பராமரிக்கும்படியாக தேவன் யோசேப்புக்கு தேவன் அனுமதிக்கிறார் ஒரு பொறுப்பை. ஆனால் யோசேப்பு தான் செய்ய வேண்டியதை அழகாக செய்து முடித்தார். மரியாள் மரிப்பதற்கு முன்பதாக யோசேப்பு மரித்து விடுகிறதாக சரித்திரத்தில் பார்க்கிறோம். நம்முடைய தேவனுடைய திட்டங்கள் நமக்கு விளங்கவில்லை, தேவன் அதை செய்கிறார். ஏசாமி வீட்டிலேயே மரணமா? எத்தனை பேரை உயிரோடு கூட எழுப்பினவர். தன் தகப்பன் மரிக்கிறதை அவர் பார்த்திருப்பார், அருகிலே நின்று என்ன பண்ணியிருப்பார், அழுதிருப்பார், தாய் கதறுகிறதை பார்த்திருப்பார். அவர் எதுவுமே செய்யவில்லை. அது தேவனுடைய ஒழுங்கு, தேவனுடைய ஒழுங்கு நமக்கு புரியவே புரியாது. ஏன் என்று எனக்கால் விளக்கம் சொல்ல முடியாது. அது தேவனுடைய திட்டம். அற்புதமான தேவனுடைய திட்டங்களை புரிந்து கொள்ள வேண்டும். மரியாளை குறித்ததான தேவனுடைய திட்டம். இன்றைக்கு நான் பார்த்தது யோசேப்பை குறித்ததான தேவனுடைய திட்டம். இன்றைக்கு நம்மையும் என்னையும் உங்களையும் கூட தேவன் அற்புதமான திட்டத்தோடு கூட நம்மை அழைத்திருக்கார். அவருடைய திட்டத்துக்கு நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். தேவன் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. தலைகளை தாழ்த்து ஒரு நிமிஷம் கண்களையும் மூடி இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையை சற்று நோக்கி பார்க்கலாம். எங்கே புலம்பிக் கொண்டிருக்கிறோம்? எந்த இடத்திலே முறுமுறுத்து கொண்டிருக்கிறோம்? ஆண்டவர் ஏன் என் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் செய்கிறான்னு சொல்லி கோபப்பட்டு கொண்டிருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே தற்செயல் அல்ல. நீங்கள் ஆண்டுடைய பிள்ளையாய் இருப்பீர்கள், ஆனால் உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே தற்செயல் அல்ல. தேவன் ஏதோ ஒரு திட்டத்தை உங்களிடத்தில் வைத்திருக்கிறார், உங்களுக்காக வைத்திருக்கிறார். நீங்கள் அதற்கு உங்களை ஒப்புக் கொடுக்க ஆயத்தமா? எதுவானாலும் சரி ஆண்டவரேன்னு சொல்லணும். யோசேப்பு வேண்டாம் என்று நினைத்தான், ஆனால் தேவன் விளக்கம் சொன்ன உடனே அப்படியே தன் திட்டத்தை மாற்றிக் கொள்கிறார், தன் யோசனையை மாற்றி விடுகிறார். பிடிவாதம் பண்ணவில்லை, சந்தேகப்படவில்லை, தாமதம் பண்ணவில்லை. நான் நினைச்ச மாதிரி இல்லை அப்படின்றதுக்காக தேவனுடைய திட்டத்திலே நான் என்னை ஈடுபடுத்தாமல் இருப்பேனே, ஆனால் நஷ்டப்பட போகிறது நானும் நீங்களும் தான். நான் யோசிக்கிற மாதிரி இல்லை. பிடிவாதம் பண்ண வேண்டாம். தேவனிடத்திலே விளக்கம் கேட்கலாம். அவர் விளக்கம் சொல்ல ஆயத்தமாக இருக்கிறார். மரியாளுக்கு விளக்கம் சொன்னார், யோசேப்புக்கு விளக்கம் சொன்னார், கிதியோனுக்கு விளக்கம் சொன்னார், எல்லாருக்கும் விளக்கம் சொல்ல ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் நாம் கீழ்ப்படி ஆயத்தமா? அந்த பொறுப்பை எடுக்க ஆயத்தமா? அதுதான் முக்கியம். எங்களை நேசிக்க நல்லா ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்கு அனுப்பிச்சுக்கிறோம். இது எவ்வளவு அழகாக ஒவ்வொரு மனுஷனையும் உருவாக்கினது மட்டுமல்ல ஆண்டவரே, எங்களை கொண்டு உம்முடைய திட்டங்களை நிறைவேற்ற ஒவ்வொரு மனிதனையும் நீர் நாடுகிறீர். உம்முடைய திட்டங்களை விவரிக்கிறீர், அழகாக அதனுடைய மேன்மைகளை எடுத்து சொல்லுகிறீர். அது எவ்வளவு நிச்சயமாய் நிறைவேறும் என்று சொல்லி உறுதிப்படுத்துகிறீர். கர்த்தாவே, அவர்கள் வாழ்க்கையில் மட்டுமல்ல, எங்களுடைய வாழ்க்கையில் இதுதான் உண்மை என்பதை அறிந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன்.
அன்று ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி ராஜா. அழகான திட்டங்களை அவர்களுக்காய் வைத்திருக்கிறீர் என்பதை அறிந்து தங்களை நீர் வைத்திருக்கிற இடத்திலே அவர்கள் உமக்கு பயன்பட அவர்கள் கிருபை தார். உம்முடைய சித்தத்துக்கு முழுமையாய் தங்களை அர்ப்பணிக்க கிருபை தார். வாதம் பண்ணுகிறவர்களாக, பிடிவாதம் பண்ணுகிறவர்களாக ஆண்டவரே இல்லாதபடிக்கு யோசேப்பை போல அதற்கு தங்களை விட்டுக் கொடுக்க கிருபை தார். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அந்த தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. உம்முடைய வார்த்தைகளை தொடர்ந்து பிரயோஜனமாக இருக்கட்டும். எல்லாவற்றையும் உடைய கத்தல் நீரே பொறுப்படுத்திக்கலாம். எல்லாவற்றையும் மீட்பு ரட்சகரமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென்.